வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு உண்டான வெற்றி பாதை, வெற்றி செய்தியை நம்ம நோக்கி பார்ப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35வது வசனம். எவனாகிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடவையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று வேதத்தில் அழகான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் எந்த இடத்துல போனாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் தான் முதலில் நிற்க வேண்டும் என்கிற அந்த தலைகணம் உடையவர்களாய் அநேகர் இருக்கிறார்கள். அந்த தலைகணம் நம்மை தாழ்த்தி விடும். அந்த தலைகணம் நம்மை மற்றவர்கள் விரும்பாதபடி செய்துவிடும். எவன் ஒருவன் முதல்வனாய் இருக்க விரும்புகிறானோ அவன் மற்றவர்களை நேசிக்கிறவனாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவனாகவும் அவன் இருந்தால் உலகமே அவனை முதலிலே தூக்கி நிறுத்தும். உலகமே அவனை கொண்டு போய் மேலே மேன்மையான இடத்துல வைக்கும் என்பது வேதத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ரகசியம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக மாற வேண்டும் என்றால் மற்றவர்களை நேசியுங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை உயர்த்தி கொள்ளாமல் எந்த சூழ்நிலையும் உம்மை உயர்த்தவும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கவும், மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்தவும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஆவியை, அந்த சிந்தையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதன் மூலம் ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.